live. Both of them just tell it's coming. தமிழ்நாட்டில் வனிதாக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்னா அவங்க நிறைய தடவை ரீமேரேஜ் பண்ணதான். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. 2000 அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் 2007 செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் 2020 தேர்ட் மேரேஜும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்து எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? ஆல்ரெடி 3 தடவை பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து எப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் அசிங்கமும் படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா. போன வருஷம் குக் வித் கோமாளியில் வனிதா ஓப்பனிங் ஷோக்கு வந்திருப்பாங்க. அதில் பிரியங்காவை ஃபர்ஸ்ட் கலாய்ச்சிருப்பாங்க. நீங்க எல்லா பேருமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரியங்காட்ட இருந்து சாப்பாடை காப்பாத்திருங்க, இல்லைன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு. இதுக்கு ரிப்ளை பண்ண பிரியங்கா வனிதாவை பர்சனல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்க அடுத்து எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க அப்படின்ட்டு. ஸோ 3 தடவை மேரேஜ் பண்ணிட்டீங்க, அடுத்து எப்போன்னு சொல்லிட்டு பிரியங்கா மறைமுகமாக நக்கல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு திரும்பி இருக்கு. ஸோ நேற்று பிரியங்கா மேரேஜும் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு தடவை டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மேரேஜ்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இது தேர்ட் மேரேஜ்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப வனிதாவை எப்போ அடுத்த மேரேஜ் பண்ணி கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்களோ, இப்போ அவங்களே ரீமேரேஜ் பண்ணி கல்யாண சாப்பாடு போட்டிருக்காங்க.